2 ஆண்டுகளாக நீடித்த மர்மம் விலகி இருக்கா? மர்மம் விலகலை. மாறா சிலரோட கயமங்கள் தான் வெளிப்பட்டுருக்கு. சாட்சிகளை அழிக்கிற வேலையை போலீஸ் முன்னிலையிலே அப்பயே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களே பாதிப்படையலைன்ட்டாங்க. இன்னும் என்ன சொல்ல வரலன்னா அப்படி ஒரு தொட்டியே இல்லைன்னு தான் சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு குற்றவாளிகளே அந்த ஊரை சார்ந்தவங்க தான். ஊராட்சி மன்ற கூட்டத்தில் இவர் அவமானப்படுத்தப்பட்டார். முரளி ராஜா அவருடைய தந்தை அவமானப்படுத்தப்பட்டிருக்கார். அதனால இவர் வெகுனிருந்து இவரை பழி வாங்கணும்னு யார் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்துருக்காருன்னா அவங்க குடிக்கிற தண்ணியிலே மலம் கலந்துருக்காங்க. வேங்கைவேல் வழக்க நீங்க சிபிஐக்கு மாத்துன்னு சொன்ன பிறகு 2 பேரை சம்மன் பண்றீங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே சம்மன் பண்றீங்க. சம்மன் பண்ணி நீ குற்றத்தை ஒத்துக்கன்னு அவங்க கிட்டேயே நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நாங்க தான் பண்ணியிருந்தோம்னா எதுக்கு அவங்க இந்த பிரச்சனையை உயிர்ப்போட வச்சுட்டு இருக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வின்றேன். இந்த வினாக்கு யாருன்னா பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இவர் தான் மலம் கலந்தார்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த குற்றத்தை அட்டவணை சாதி மக்களிலிருந்து ஒருவன் செய்திருந்தால் இதை மிக நிச்சயமாக 6 மாதத்திற்குள்ளாகவே போலீசார் கண்டுபிடித்து விட்டிருப்பார். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? வேங்கைவேல் வழக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. ஆக்சுவலாக இந்த விவகாரம் பெருசாக 2022 பேசப்பட்ட போதே வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு. உடனடியாக சிபிசிஐடி போலீஸாரும் இந்த வழக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க. இடையில் பல முறை நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியது. 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாட்களாயும் உங்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா, சிபிசிஐடி போலீஸார் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததோடு குற்றவாளிகள் 3 பேர் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அடையாளமும் காட்டியிருக்காங்க. பிரமாண பத்திரத்தில் பதிவும் பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டுகளாக நீடித்த மர்மம் விலகி இருக்கா? இல்லை, மர்மம் விலகலை. மாறா சிலரோட கயமங்கள் தான் வெளிப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் என்ன இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு விருதாச்சலத்தில் நடந்த ஒரு ஆணவ கொலை, அதில் அட்டவணை சாதி இளைஞனை பொய்யா குற்றச்சாட்டு பண்ணி அவனை ஆரம்பத்திலேயே கைது செஞ்சு அவரை குற்றவாளின்னு காட்டினாங்க. இப்போ ட்ரெண்டு எப்படி மாறி போயிருக்குன்னா, வன்கொடுமை புகார் தரவங்களையே அவங்க தான் அந்த வன்கொடுமை பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலேயே குற்றச்சாட்டு சாட்டுற ஒரு புது ட்ரெண்டை தமிழ்நாடு அரசு இந்திய நீதி பரிபாலனத்துக்கு கையாளிச்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை. ஏன்னா இது ஒரு புது ட்ரெண்ட். எப்போவுமே ஒன்று இப்படி ஒரு குற்றமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குற்றம் நடந்தது. இப்போ சங்கர் கௌசல்யா வழக்கு எடுத்துக்கணும்னா அதில் கொலை நடந்தது உண்மைதான், ஆனால் குற்றவாளி அவங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. பண்ணாங்களே, நம்மளுக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம் உடுமலை. ஆமாங்க. இல்லை, ரொம்ப பின்னாடி போனோம்னா வெண்மணி. இல்லை, இன்னும் கொஞ்சம் இடையில வரணும்னா திண்ணியம். இப்படி பல சம்பவங்கள் நீங்கள் இந்த சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்துடைய அந்த ஆட்சிக்கு உதாரணம் காட்டினா பல சாட்சிகள் நம்மளுக்கு இருக்குது. அந்த சாட்சிகளில் ஒன்றா இணைஞ்சிருக்கு இன்னைக்கு வேங்கைவேல். அந்த சாதி இந்து பெரும்பான்மையின் ஆட்சி எத்தகையதாக இருக்கோ, எத்தகைய கொடியதாக இருக்கோ, அது ஒரு குற்றத்தையே குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களே எப்படி குற்றவாளிகளாக மாற்றுன்றதுக்கு வேங்கைவேல் ஒரு பெரிய சான்று. அது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. ஏன்னா இது இப்படி தான் போக போகுதுன்றத மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கூட வச்சார் சென்னையில். வச்சு குறிப்பாக காவலர் முரளி ராஜாவும் திரு சுதர்சன் அவர்களும் 41A விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள்னு சிபிசிஐடி நிர்பந்திச்சதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சாங்க. அது 7 மாதம் முன்னாடி நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன், 7-10 மாதம் முன்னாடி. அப்போ அன்னைக்கே இந்த வழக்கு விசாரணை எப்படி போக போகுதுன்றதை சிபிசிஐடி நம்மளுக்கு சொல்லிடுச்சு. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு முன் கருத்து நிலை இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க உள்ளே நுழையணும்னுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு முன் கருத்து நிலையோடு நுழைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைக்குரிய தொட்டி அந்த தண்ணியை எல்லாத்தையும் நீக்கிட்டு தான். இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. எந்த சாட்சிகளை அழிக்கிற வேலையை போலீஸ் முன்னிலையிலே அப்பயே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களே பாதிப்படையலைன்ட்டாங்க. இன்னும் என்ன சொல்ல வரலன்னா அப்படி ஒரு தொட்டியே இல்லைன்னு தான் சொல்ல வரல. அப்படி ஒரு தொட்டியே இல்லை, அது அன்னைக்கு மறுநாள் தான் கட்டப்பட்டதுன்னு மட்டும்தான் சொல்ல வரல. தவிர மற்ற எல்லாமே என்னென்ன குழந்தைகள் பாதிப்படையலை, இன்னொன்று மலத்தினால் பாதிப்படையலை, அந்த தண்ணி குடித்ததுனால பாதிப்படையலை, வேறு சில பிரச்சனைனால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு குற்றவாளிகளே அந்த ஊரை சார்ந்தவங்க தான். இப்போ எல்லா குற்றத்துக்கும் கண்ணுற்ற சாட்சி இல்லாத போது சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் வச்சு தான் பேச முடியும். சூழ்நிலை சாட்சியங்களை வச்சு தான். அப்படி அந்த சூழ்நிலை சாட்சியங்கள் அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்.
இவங்க மோட்டிவாக சொல்கிறது இவர்களுக்கு வந்து பழிவாங்குற நோக்கம், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கணவரை வந்து பழிவாங்குற நோக்கம் இருந்தது. குறிப்பாக அந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தில் இவர் அவமானப்படுத்தப்பட்டார். இவங்க தந்தை, குறிப்பாக முரளி ராஜா அவருடைய தந்தை வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கார். அதனால் இவர் வந்து வெகுனெழுந்து இவரை பழி வாங்கினோன்னு யார் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்துருக்காருன்னா அவங்க குடிக்கிற தண்ணியிலே மலம் கலந்துருக்காங்க. சொல்கிற கதையில் கூட ஒரு நியாயம் இல்லை. இன்னொன்று ஏதோ வீடியோ வந்ததுன்றாங்க, ஆடியோ வந்ததுன்றாங்க, எதுவுமே வரல. அப்போ இவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னா எதுக்கு 3 ஆண்டு? நான் உறுதியாக சொல்கிறேன், ஒருவேளை இவர்கள் குற்றம் செய்திருந்தால் சிபிசிஐடி வழக்கு அந்த சம்பவம் நடந்த 2 மாசத்துல, 1 மாசத்துல, 3 மாசத்துல, 6 மாசத்துலேயே அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் போனோன்னு அவசியம் இல்லை. எடுத்த டிஎன்ஏலையும் நெகட்டிவ்னு வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை எப்படி வந்து மர்மம் விலகிடுச்சுன்னு நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. குடிக்கிற தண்ணியில் வந்து மலம் கலக்கிறதுன்றது. பாபா சாஹேப் அம்பேத்கர் தனது இந்திய சேரி குழந்தைகளில் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே மாதிரி மலம் கலந்த ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் மராத்தியில் பிறந்த அம்பேத்கர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த இந்த மாதிரி தண்ணியில் மலம் கலந்த சம்பவத்தை பற்றி 100 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணுங்க. 90 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதின புத்தகத்தில். இன்னைக்கு அதே ரிப்பீட்டாக இருக்குது. ஏதோ ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடக்கலை. நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க சிலர். அப்படிலாம் கிடையாது, நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், இந்த குறிப்பிட்ட மக்களை அவர்களே இது பண்ணுறாரு. அப்போ அந்த இரட்டை கோலை முறை கோவிலில் உள்ள கலெக்டர் முன்னாடியே நடந்த சம்பவங்கள் அது பொய்யா? முரளி ராஜா தான் பண்ணாரா? நாங்களே எங்களை வந்து கோவிலுக்குள்ளே விட்டுக்காம நாங்களே வெளியில் நின்றுட்டோமா? நாங்களே எங்களுக்கு தனி கோலை கொடுன்னு கேட்டோமா? நாங்களே எங்களை ஊருக்குள்ளே விடாதன்னு சொன்னோமா? நாங்களே எங்களுக்கு தனி சுடுகாடு கேட்டோமா? நாங்களே வந்து சாதி மீறி காதல் பண்ணால் இனிமேட்டு அப்படி தான் மாறுமா? இனிமேட்டு வந்து சாதி இந்துக்கள் கொல்ல மாட்டாங்க. சாதி மீறி காதலித்ததால் அந்த தலித் சமூகத்தின் பெற்றோர்களே வந்து ஆள் வைத்து கொன்று விட்டார்கள். இனி இந்த மாதிரி கேஸ் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல, சிபிசிஐடி போலீசார் வந்து இவ்வளவு தூரம் தீர விசாரிச்சு தானே வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க கோர்ட்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்களும் ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, நான் ரொம்ப பிரமாண பத்திரத்துல அவ்வளவு சீக்கிரம் போய் சொல்ல முடியும்? நான் எமோஷனை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம். நான் கேட்கிறேன், ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு கிரைம், அந்த குறிப்பிட்ட தொட்டியில் இருக்கிற தண்ணி பிரச்சனை. ஏன் சார் போலீஸ் முன்னாடியே அந்த தண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணீங்க? நீங்கள் இப்போ ஒரு தண்ணியை குடித்து விலங்குகள் வந்து இறந்துடுது, குழந்தைகள் இறந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை ஆய்வுக்கு எடுத்து இது பண்ணுவாங்க, லேபுக்கு அனுப்பும். இதில் வந்து யாரும் இறக்கலை, நல்ல வழியாக உயிர்ச்சதில்லை. ஆனால் வந்து ஒரு மலம் கலந்துருக்கு, குழந்தைகள் வந்து டயரியா அந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு, மருத்துவமனையில் போயிட்டு குடித்த தண்ணியில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே ஆரம்பத்தில் வந்தது? அப்படிதான், உண்மை தானே? அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒருத்தர் ஏறி தொட்டியை போய் பார்க்குறாரு, அதில் மலம் கலந்துருக்கு. வந்து அவங்க வந்து புகார் தராங்க. யார்? சம்மந்தப்பட்ட மக்கள் புகார் தராங்க. அந்த புகாரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? உடனே அந்த தண்ணியை தானே எடுத்துருக்கணும். தண்ணியில் மிதக்கிற மாறா வந்து அந்த பைப்பில் ஒட்டி இந்த மலத்தை எடுத்தேன்னு சொல்கிறீங்க. இது முதல் தவறு. அப்புறம் நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் சிபிஐக்கு மாற்றுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் 41A சம்மன் பண்ணுறீங்க 2 பேரை. வேங்கைவேல் வழக்கை நீங்கள் சிபிஐக்கு மாற்றுன்னு சொன்ன பிறகு 2 பேரை சம்மன் பண்ணுறீங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே சம்மன் பண்ணுறீங்க. சம்மன் பண்ணி நீ குற்றத்தை ஒத்துக்கன்னு அவங்ககிட்டயே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இன்னைக்கு உங்கள் முன்னாடி ரத்தமும் சதையுமா நின்றுட்டு இருக்காங்க. யார்? முரளி ராஜாவும் இவங்களும் வந்து இருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. முத்துகிருஷ்ணன். ஆமாம், முரளி ராஜாவும் இவர் நம்ம சுதர்சனும் இருக்கிறாங்க, அந்த காவலர், ஆயுதப்படை காவலர். ஒரு ஆயுதப்படை காவலருக்கு வந்து இது வந்து நம்ம பண்ணுறது பெரிய தவறுன்னு தெரியாதா? சொல்கிறேன், ஒருவேளை அவரே பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனை வேற மாதிரி போகுது அப்படின்னு அவர் சுதாரிச்சிருப்பாரா மாட்டாரா? ஒருவேளை அவர் தவறு பண்ணியிருந்தா ஒரு சாதாரண லேமேனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு போலீஸ்காரரு, போலீஸ் விசாரணை எப்படி இருக்கும், இன்னைக்கு இருக்கிற அறிவியல் சான்றுகள் என்ன வந்திருக்குன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். எதையுமே மறைக்க முடியாது. கால் ரெக்கார்டு, கால் டயல் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால் டயல் ரெக்கார்டை எடுக்க முடியும். 2 வருஷத்துக்கு பின்னாடி போய் கூட எடுக்க முடியும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவருக்கு? டவரில் ரெக்கார்ட் ஆகும், எல்லாம் தெரியும். நம்ம என்கிரிப்டட் மெசேஜை கூட இவங்க ரிட்ரைவ் பண்ண முடியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு காவலர், ஆயுதப்படை காவலர். ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன நடக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சவர் ஏன் சார் இந்த பிரச்சனையில் இவ்வளோ தீவிரமாக வந்து மக்களின் பக்கம் நிற்கணும், அந்த செய்திகளை ஏன் ஊடகங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்? கடைசியாக இந்த பேனர் வச்சது வர, போலீஸ் சிபிசிஐடியை கண்டித்து அவங்க பேனர் வச்சது வர எல்லாத்துலேயும் வந்து அவங்க அந்த ஊர் மக்கள் எங்கன்னா பின்வாங்கினாங்களா? இந்த ஒருவேளை நாங்கள் தான் பண்ணியிருந்தோம்னா எதுக்கு வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனையை உயிர்ப்போட வச்சுட்டு இருக்கணும் 2 வருஷமா அப்படிங்கிறது? ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வின்றேன் நான். இந்த வினாக்கு யாருன்னா பதில் சொல்லட்டும். தாங்கள் தான் அந்த குற்றத்தை செய்தோம் என்றால் எதற்காக அந்த மக்கள் தேவையின்றி ஒரு பிரச்சனையை 2.5 ஆண்டு காலமாக உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும்? அப்போ ஒருத்தவங்க வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னா சரி, வேற ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட சரி, இது வேற மாதிரி போகுது, நம்ம மாட்டிப்போம், சரி சைலண்டா இருந்துருவோம்னு இருப்பானா மாட்டானா?
ஏப்பா பேசாதப்பா விடுப்பா, மலம் தண்ணி குடிச்ச நாங்களே அமைதியாயிட்டோம், நாங்களே விட்டுட்டோம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்மளை கேட்பாங்களா மேடம்? மாறா அந்த மக்கள் 2.5 வருஷமா கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஊருக்கு வாங்க, எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு. இன்னொன்று, புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 100கணக்கான தீண்டாமைகள் கடைபிடிக்கப்படுதுன்னு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொடுத்த அறிக்கையே இருக்கு. 2021 நினைக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட தீண்டாமை முறைகள் இன்னும் நடப்புல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கூட தலித் மக்கள் தாங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்டாங்களா? ஸோ இது எல்லாம் கேள்விக்கு பதில் வேணும் சார். அப்போ ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்துலேயும் பண்ண ப்ராப்பர் கள்ளக்குறிச்சி மாணவி வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இவங்க ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் என்ன இருக்கும்னு. இல்லை, முதல்வர் வசம் இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீஸார் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டில் போய் ஒரு பொய்யை சொல்லிட முடியுமா? அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகணும் அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் பிரச்சனையில அதானங்க நடக்குது. உங்களுக்கு எல்லா குற்றங்கள்லேயும் அதானே நடக்குது. இன்னமும் இன்னைக்கு இது இன்னும் புதுசாக இந்த வழக்கில் தான் வந்து இது வரைக்கும் சிபிசிஐ போலீஸ் வந்து பொய்யான நபர்களை வந்து வழக்கில் இது பண்ணதே இல்லையா? இன்னைக்கு தான் புதுசாக நடக்குதான்னு நான் கேட்குறேன். இந்த வேங்கை வயல் பிரச்சனை ரொம்ப உங்களுக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக ஒரு விஷயத்த என்ன சொல்லுதுன்னா, இது வந்து அப்பட்டமான பொய்யை, ஒரு கயமையை தமிழ்நாடு காவல்துறை செய்திருக்கிறது. ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவரை கொந்தளிக்கணும்? அந்த கேள்வி இருக்குல்ல. எனக்கு இருக்கிறது 2 கேள்வி தான். எதற்கு தாங்கள் குடிக்க வேண்டிய நீரில் அந்த முரளிராஜா என்பவர் வேறொருவரை பழி வாங்குவதற்காக அவர் உண்மையிலே பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தால் அவர் ஒரு காவலர். தன் தந்தை பொதுவெளியில் அவமானப்படுத்தப்பட்டதற்கு, தான் தந்தை வந்து அட்டவணை சாதியை சார்ந்தவர், அவமானப்படுத்திய சமூகத்தை சார்ந்தவர், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு தொடுத்திருக்கலாமா கூடாதா? அவருக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுலாங்க. 1. 2வது, தான் ஊரில் தான் வசிக்கிற கிராமத்தில் கோவிலுக்குள்ளே விடலை இரட்டை கொலை முறை இருக்குன்றத வந்து தப்புன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அதை வச்சு அந்த பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணியிருக்கலாமா கூடாதா? ஏன் அவருக்கு தேவையே இல்லாமல் ஒரு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து அதன் பிறகு அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை நாடு முழுக்க பேசு பொருள் ஆக்கணும்னு அவருக்கு ஏன் தேவை எழுந்தது? அவர் கையில் தான் 2 மேட்டர் இருக்கே ஆல்ரெடி. அவர் எதுக்கு இப்படி எதுவுமே இல்லை, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சார். அந்த குறிப்பிட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கும் முரளிராஜாவுக்கும் தனிப்பட்ட பகை. உங்கள் வருஷன் படியே வரேன், தனிப்பட்ட பகை. தான் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. சரி, வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் ஒரே ஆயுதம். இந்த சாதி இந்துக்களின் வாதத்தின் படியே வரேன், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் ஒரே ஆயுதம். அப்போ அவர் என்ன பண்ணலாம்? வேற எதனா வேற பிரச்சனையே இல்லைன்னா இந்த பிரச்சனையை உண்டாக்கலாம், ரைட். ஆனால் அவர்கிட்ட தான் 2 பிரச்சனை கையிலே சாலிடாக இருக்கே. தந்தை அவமானப்படுத்துவாரு. சிபிசிஐடி அதானே சொல்லுது சார். ஒரு பொதுவெளியில ஒரு தலித்து ஒரு நான் தலித்து அவமானப்படுத்தினா பிஏ ஆக்ட் அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஏன் ஒரு காவலர் ஏன் அதை எடுக்கல கையில? ஏன் அதை ஆயுதமா எடுக்கல? ஏன் வந்து ஒட்டுமொத்தமா ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து அந்த மலத்தை மக்களை குடிக்க வச்சு அதை ஏன் பிரச்சனையாக்கணும்னு நினைச்சாரு? ஏன் அந்த மோட்டிவ் ஏன் அரைஸ் ஆயிடுச்சு? இந்த மோட்டிவே தப்பா இருக்கேன்ற. மோட்டிவ் நம்புற மாதிரி இல்லைங்களேங்க, பழி வாங்குறது தானே சார் மோட்டிவ். 2 பிரச்சனை இருக்கே அவர்கிட்ட தான். பொதுவெளியில் தந்தை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். சரி, இதை ஒரு ஊர் பிரச்சனையா மாத்தணும்னு நினைச்சாரு. இருங்க, இதை ஒரு ஊர் பிரச்சனையா மாத்தணும்னு நினைச்சிட்டா கூட அதுதான் ஆல்ரெடி கோவில் பிரச்சனையா இரட்டை கொலை முறை பிரச்சனையா இருக்குல்ல. அது போதாதா? போதாதா? அப்ப அந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கலாம்ல. ஏன் ஒரு புது பிரச்சனையை உண்டாக்கி அதை ஒரு பொது பிரச்சனையா மாத்தி ஊர் பிரச்சனையா மாத்தி அதன் மூலம் ஏன் வந்து இவர் பழி வாங்கணும்னு நினைச்சாரு? இதுதான் என் சிம்பிள் கொஸ்டின். அப்போ அவர் பழி வாங்கணுன்றது தான் ஒரு மோட்டிவ். குறிப்பிட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவரை எதற்காக பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலம் ஊர் பிரச்சனையாக மாற்றி அதை ஏன் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக ஆக்கணும்? அவர் கையில தான் 2 பிரச்சனை இருக்கே ஆல்ரெடி. இதை நான் சொல்லலை, அன்னைக்கு கலெக்டர் போனவங்க அவங்க சொல்றாங்க இரட்டை கொலை முறை இருந்தது. கலெக்டர் முன்னாடி தானே காமிச்சாங்க, கண்ணாடி கிளாஸு சில்வர் கிளாஸு. கலெக்டர் முன்னாடி தானே ஒரு அம்மா சாமி ஆடிச்சு, பச்சையா திட்டுச்சுல்ல. திட்டினாங்களா இல்லையா? அதை குறிப்பா அட்டவணை சாதி மக்களை திட்டினாங்களா இல்லையா அந்த சாமி ஆடின அம்மா? அதற்காக அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? கோவிலுக்குள்ள உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எதுக்கு முரளிராஜாக்கு ஏன் இந்த தேவை சார்? அந்த ஊரை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவரே வந்து தண்ணி கண்டாமினேட் ஆயிருக்குன்னு அதுதான் பிரச்சனைன்றாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவர் பதவி விலகல் வந்து இன்னைக்கு அவர் லேபர் கோர்ட்ல நிக்கிறார். சண்முகம்னு நினைக்கிறேன் அவர் பேரு, if I'm not wrong. அவர் இந்த மக்களுக்காக இவங்களுக்கு தூய குடிநீர் இல்லைன்னும் போது அவர் ஒரு பொய்யா ஒரு அறிக்கை கிராம சபையில வைக்கும்போது இவர் அதுக்கு சண்டை போடுறாரு அப்படின்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டு தூக்கப்படுறாரு. அந்த டேங்க் தொட்டி பொறுப்பாளர்ல வந்து
இப்படிலாம் நடந்தது, அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்றாங்க. இங்கே கரெக்டாக வருதுல்ல கனெக்டிங் டாட்ஸு. ஏன்டா உங்களுக்கு நல்ல தண்ணி வேணுமா, இருறா உங்கள் தண்ணியில் பிஏ கலக்க. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நல்ல தண்ணி கேட்டு மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நல்ல தண்ணி கேட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஊராட்சி மன்றத்தில் இவர் ஒரு அறிக்கை வைக்கிறார். என்ன அறிக்கை வைக்கிறார்? நல்ல தண்ணி இருக்குது. அதை சொந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நீர்த்தேக்க பொறுப்பாளரே வந்து இல்லைன்றார், தூய குடிநீர் இல்லைன்றார். அதன் பிறகு மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, அட்டவணை சாதி மக்கள். இதற்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை முரளிராஜா தன் அப்பா அவமானப்படுத்தப்பட்டதற்காக இருக்கும் ஊர் பிரச்சனையெல்லாம் விட்டு புதிதாக ஒரு தொட்டியில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முன்மாதிரி இருக்கான்னு நான் கேட்குறேன். சரி, நீங்கள் தான் வந்து தலித் மக்களை வந்து பழி போட்டுட்டே இருக்கிறீங்க, பிஏ ஆக்டை தவறாக பயன்படுத்த தரோம். இங்கே சரியாகவே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு என் கையில் இருக்கா இல்லையா? சரியா நியாயமாக இந்த இடத்தில் பிஏ ஆக்டை என்னால் பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியும். ஏன் பண்ணலை? அப்போ இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இவர் தான் மலம் கலந்தார்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சாதி இந்துக்களை காப்பதற்காக, இந்த சாதி இந்துக்களை கூண்டிலற்ற மனசாட்சியற்ற சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்தின் கூட்டு மனசாட்சி இந்த வேலையை செய்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு 2 பிடிச்சி உள்ள சிறையில் போடுறதுனால என்ன சார் ஆகப்படுது? நீங்கள் வெறும் 2 பேர்னு பார்க்காதீங்க. அதான் இப்போ நீங்கள் 3 பேரை வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்கீங்க. எதனா ஒரு பிரச்சனை வந்ததா? ஏன்னா நாங்கள் ஏது மற்ற மக்கள் கிட்ட இருந்து என்ன சார் எதிர்வினை வரப்போகுது? இல்லை, இந்த பர்டிகுலர் சம்பவம் தான் செஞ்சு அது எப்படி நம்ம இது சொல்ல வேற வாய்ப்பு இல்லைன்ற. நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தனை வந்து எனக்கு சமம் இல்லை, அவன் கோயிலுக்குள்ளே வந்தால் என் கௌரவம் போயிடும், அவனும் நானும் ஒரே கிளாஸில் குடித்தா என் கௌரவம் கெட்டணும்னு நினைக்கிற ஒரு மக்கள் தான் இதை பண்ணியிருக்க முடியும். நினைக்கிற ஒரு சமூக உணர்வு தான், சமூக கூட்டு உணர்வு தான் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும். அதுல இருந்து வந்த யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்க முடியும். வேற யார் பண்ணியிருப்பா? இல்ல, ஒரு தனி மனிதன் செய்த தவிர எப்படி ஒட்டுமொத்த சமூகம்? சார் ஒட்டுமொத்தமா தான் சார் சாதி அப்படின்னு கேட்க சார், அது தவறு தானே. உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்துருக்காங்களா இவங்களை கீழே நடத்து இவங்களை மேலே நடத்துனேன்? ஆனா ஒரு சாதி இந்த சமூகத்தில் பிறந்தவர் எப்படி அதை வந்து யாருமே சொல்லி கொடுக்காம, யாருமே உட்கார்ந்து பாடம் எடுக்காம எப்படி அதை பண்றாரு? நீங்க உங்க மனைவி வந்து உங்களுக்கு கீழே உங்க அம்மா என்னைக்குன்னா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க அப்பா என்னைக்குன்னா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள நீங்க வேலை வாங்கலாம், இது பண்ணலாம், எதனா சொல்லி. ஆனா இயல்பாவே ஆண்களுக்கு ஏன் அந்த குணம் இருக்கு? அது ஒரு கூட்டு உணர்வா நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கூட்டு சுய உணர்வா அது நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் சாதி. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுல இருந்து தான் நான் பார்க்கணுன்றேன். இது சொன்னதுக்காக நீ கமெண்ட்ல திட்டு என் மேலே கேசப்படும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்டில் எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான். வெளில இருக்கிறது உள்ளே போய் இருந்துடலாம். அயோக்கியத்தனமா இல்லை? 3 வருஷம் கழிச்சு நீ யார் புகார் கொடுத்தானோ அவனே குற்றவாளின்னு சொல்றீங்க. இல்லை, இத்தனை போலீஸார் போட்டு லா அண்ட் ஆர்டர்ல சிபிசிஐடி போலீஸார் இருந்து இவ்வளவு பேர் விசாரிச்சோம், அவங்க எப்படி வந்து கோர்ட்ல போய் பொய் சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். பொய் சொல்றாங்களேன்ற. ஏங்க சங்கர் கௌசல்யா பிரச்சனையில் என்னங்க நடந்தது? ட்ரையல் கோர்ட் வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கு தண்டனை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுச்சு? என்ன நடந்தது தெரியும்ல உங்களுக்கு? சாட்சி தான் இருக்குது. அவங்க அப்பா கொலையே பண்ணல, அவங்க அப்பா விடுதலை பண்ணிட்டீங்களா? அப்ப யார் சங்கரை கொன்னது? சங்கர் அவங்க அப்பா கொண்டுட்டாரா? அப்ப சங்கர் அவங்க அப்பா ஆள் வச்சு கொண்டுட்டாரா? இதுதானே நடந்துட்டு இருக்கு ஒவ்வொன்றுத்துலையும். ஒருவேளை போலீஸ் வந்து இந்த மாதிரி சொல்லும், இல்லைன்னா நீதிமன்றம். நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து இதை சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் நடக்குது, ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் இதுதான் நடக்குது. வேங்கை வயல் விவகாரம் தாமதமானதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் பார்த்திபன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்வியை எப்படி பார்க்குறீங்க? மிக நியாயமான கேள்வி, மிக நியாயமானது. ஒரு சமூக உணர்வுலேருந்து, ஒரு பொறுப்புணர்வுலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்கிறார் அவர். நானும் கேட்குறேன், நான் இப்பயும் நான் உறுதியாக நம்புறேங்க, ஒருவேளை இந்த குற்றத்தை அட்டவணை சாதி மக்களிலிருந்து ஒருவன் செய்திருந்தால் இதை மிக நிச்சயமாக 6 மாதத்திற்குள்ளாகவே போலீஸார் கண்டுபிடித்து விட்டிருப்பார்கள். 6 மாதத்துக்குள்ள. எனக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸோட கேப்பபிலிட்டி. உண்மையிலேயே அவங்க வந்து சூப்பராக விசாரணை பண்ணுவாங்க. மிக திறமையான போலீஸ் அதிகாரிகள். அவங்க கிட்ட இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. ஆனால் அவங்க யாரன்னா தப்பிக்க வைக்கணும்னு நினச்சாலும் அவங்களால முடியும். சரிங்களா? ரெண்டுமே அவங்களால பண்ண முடியும். இந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு 3 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இது வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இந்த காலதாமதம் என்பதே வந்து ஏதோ ஒரு பொய்யை மறைப்பதற்கு தான் இந்த காலதாமதம் தேவைப்பட்டிருக்கோ. ஏன்னா எனக்கு உரிமை உண்டு. நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் உரிமை உண்டு. ஸோ அவங்க சட்டப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னும். ஸோ சட்டப்படி வந்து இதை நம்ம வந்து ஏற்காமல் இதை நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அது சிபிஐ விசாரிக்கிறது தான் சரி. இதுக்கப்புறம்
இப்போ நீங்களும் சிபிஐ விசாரணை வந்து தேவை, இந்த வழக்கை வந்து டோட்டலாக சிபிஐட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அதிமுகவின் அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாரு. விசிக தலைவர் திருமா அவர்களும் இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் சிபிஐ வசம் இந்த வழக்கை வந்து ஒப்படைக்கணும், அவங்க டைரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணி உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாநில போலீஸார் மீது நம்பிக்கையற்ற தன்மையை வந்து காட்டுறீங்க? மாநில போலீஸார் தங்கள் யாருன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போதே அட்டவணை சாதி மக்களை கூட்டு போய் தானே மிரட்டினீங்க, அடிச்சிங்க. சரி சார், வேங்காய் வயலில் தான் நாங்கள் மலம் கலந்தோம், ரைட்டு. அந்த 2 பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது ரெட்டை கொலை முறையை கடைபிடித்ததுக்கும் கோவிலுக்குள்ளே விடமாட்டேன் விடக்கூடாதுன்னு சொல்லி சாமி ஆண்ட அந்த அம்மா மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இப்போ வரைக்கும்? அது வீடியோ ஆதாரம் இருக்குல்ல. எப்போ நீங்கள் தான் அப்பழுக்கற்றவர்கள்ல, மகா புனிதர்கள்ல, இது சொல்லுதா நீங்கள் யாருன்னு? அப்போ இந்த மாதிரி பண்ணால் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், சிபிஐ வந்து அப்பழுக்கற்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து எனக்கு எல்லாத்தையும் சரி அங்கேனா ஒரு நீதி கிடைக்குமா? ஏன்னா சிபிசிஐடியில் இவங்க போலீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இவங்க கட்டுக்குள்ளே இருக்கும், இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இவங்களுக்கு யாரோ இவங்களை சார்ந்தவங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதனால சிபிசிஐடி இப்படி ஆக்ட் பண்ணியிருக்கோ அப்படின்ற ஐயம் எழுது. அந்த ஐயத்திலிருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி சிபிஐன்ற ஒரு வேற ஒரு புலனாய்வு அமைப்பு வரும் சொல்ல உண்மை வெளியே வரலாம். இல்லை, இந்த ஆடியோ வீடியோ எல்லாமே வெளியாயிருக்கு. எங்கெங்க வெளியாச்சு? குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண உடனே வந்து வெளியாயிருக்கு எல்லாமே. அதை தான் கேட்குறேன், ஏன் எத்தனை நாள் வரல? அப்போ இது நான் வந்து ப்ரிப்பேர்டுன்றேன், இது வந்து ஜோடிக்கப்பட்டதுன்றேன். வீடியோ என்ன வந்தது? வீடியோ எதுவுமே வரலையே. ஆடியோ வந்ததுன்றீங்க, ஒரு அம்மா யாரோ பேசுகிற ஆடியோ நானே கேட்டேன். அது எப்படி அந்த அம்மா தான் இவங்க தான்? ஏன் இத்தனை நாள் வரலன்றேன் நான். ஏன் எங்களை இத்தனை 3 வருஷம் ஏன் எங்களை வந்து காப்பாத்துனீங்க போலீஸ்? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமே ஒன்றும் கிடையாது. ஏங்க அப்படின்னு சொல்லல சார், இந்த ஊர்ல தானே இருக்கிறீங்க நீங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4வது நாள் சிசிடிவி விட்டாங்களா இல்லையா? விட்டாங்களா இல்லையா? தப்பு, இத்தனைக்கும் அது விட்டது தப்பு. ஆனா விட்டாங்க, போலீஸ் தான் விட்டுது. அதனாலதான் எல்லா ஊடகத்திலேயே ஃபாண்ட் கூட மாறாம ஒண்ணு போல ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சுல. ஏன் இந்த ஆடியோ அப்பயே வர வேண்டியதானே? ஏன் எங்களை 3 வருஷம் வந்து அவ்வளோ ஏன் எங்கள் மேலே என்ன அவ்வளோ ஆக்கிற, நீங்கள் மாட்டிக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு எதனா இருக்குதா என்ன சார்? சிம்பிள் கொஸ்டின். 7-8 மாதம் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாங்க சென்னையில். அதில் சொல்கிறாங்க, சுதர்சனும் முரளிராஜாவும் கூப்பிட்டு மிரட்டப்பட்டார்கள். 41A நோட்டீஸில் சம்மன் பண்ணி அவர்கள் மிரட்டப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொன்னார்கள். இந்த ஒரு சம்பவம் போதுமா போதாதா? இன்னொன்று கனெக்டிங் டாட்ஸ் இங்கே தான் வருது. ஊராட்சி மன்ற கூட்டம், தூய்மையான குடிநீர் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கார் ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர். அதன் பிறகு வந்து சொந்த சமூகத்தை சார்ந்த சண்முகம் என்பவரை அதை எதிர்க்கிறாரு. அதற்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு மலம் கலந்த பிரச்சனை நடக்குது நீர்த்தேக்க தொட்டியில. இந்த டாட்ஸ் கரெக்டா இருக்கா? அப்பா வந்து ஊராட்சி மன்ற கூட்டத்தில் வந்து அவமானப்படுத்திட்டார் ஊராட்சி மன்ற தலைவர். இதை பார்த்த காவல்படை கான்ஸ்டபிள் வந்து அவர் மேலே வந்து ஒரு பழி வாங்குறதுக்காக அந்த ஊர் மக்கள் குடிக்கிற நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தார். இது நம்புற மாதிரி இருக்கா? ஃபோன் ஆதாரம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சுன்றீங்க. என்ன வந்தது? ஃபோட்டோ இருக்குது, அது இருக்குது. ஒன்றும் போலீஸ் ஒன்றும் வெளியிடாதவங்களாம் கிடையாது. தேவ பிரசிடென்ஸ் இது முன்மாதிரி இருக்குது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சிசிடிவி விட்டாங்க. எத்தனையோ வழக்கெலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்போ பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது இதில் வந்து இத்தனை நாள் வராத ஆடியோ இப்போ வருதுன்னா சந்தேகம் வருது. தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களும் வந்து கேள்வி கேட்டுட்டே வந்தாங்க. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேங்கவேலுக்கு போகலை, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏன் வேங்கவேலுக்கு போகலை? எத்தனையோ முறை புதுக்கோட்டையெல்லாம் வந்து போகிறீங்க, ஜஸ்ட் அங்கே ஒரு கிராம மக்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கலாமே அப்படிலாம் கேள்வி பண்ணாங்க. தற்போது குற்றப்பத்திரிகை வெளியான பிறகு இருவரும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், இருவரும் சென்று பாதிக்கப்பட்ட அந்த சாதி இந்து சமூகத்தை இப்போ சந்திப்பாங்க. இதுதான் பதில் சொல்ல முடியும். ஏங்க, ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை கரத்தை பற்றி நிற்க யாரும் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த மக்கள் பாதிப்புக்கே உள்ளாக்கல, பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த மக்களே அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்து என்ன பார்க்காம என்னங்க, எதுக்கு பார்க்கணும்? அது இந்த சாதி இந்து கூட்டு மனசாட்சி வந்து தெரியுதுல்ல இந்த விசாரணையில். இது ஒரு புது ட்ரெண்டுங்க, ரொம்ப புது ட்ரெண்டு. அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அனைத்து மக்களுக்கும் அந்த அனைத்து மக்களில் நாங்கள் இல்லை. அந்த அனைத்து மக்களை எஸ்வி சேகர் வர இருக்கிறாரு, நாங்கள் இல்லை. இல்லை, ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா சமூகமும் நமக்கு வேணும், எல்லாருமே வந்து பொது நீரோட்டத்தில் பிரதிநிதித்துவப்படும். அந்த பொது நீரோட்டத்தில் நான் இல்லைங்க.
என்ன பொதுவாகவே பார்க்கலன்ற, எங்கள் மக்களை, தலித் மக்களை பொதுவாக பார்க்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களுக்கு பொது கோரிக்கைன்னா அதுதான். எங்கள் கோரிக்கை தலித் மக்கள் கோரிக்கை, எங்கள் பிரச்சனை தலித் பிரச்சனை, எங்கள் போராட்டம் தலித் போராட்டம், உங்கள் போராட்டம் தமிழக மக்களின் போராட்டம், உங்கள் பிரச்சனை தமிழக மக்களின் பிரச்சனை, உங்கள் கோரிக்கை தமிழக மக்களின் கோரிக்கை. இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அவர் தமிழக மக்களின் முதல்வர், அதனால எங்களுக்கான முதல்வர் இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டார். தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு சொல்லி அடங்கும்போது எல்லாருமே தான் நம்ம உள்ள வர்றோம். ஏங்க இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவை என்ன தலைவர்னு சொல்கிறாங்க, பொது தலைவர்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஆனால் அவர் பொது தலைவர் தான். அந்த கட்சி என்னவா பார்க்குறாங்க? அண்ணாதுரை அவர்களின் பேரில் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் பொது கட்சின்னு சொல்வீங்க, ஆனால் அம்பேத்கரின் பேரில் இயங்கக்கூடிய கட்சியை பொது கட்சின்னு ஒத்துப்பீங்களா? இந்த மனநிலை, அது சொல்லாத மனநிலைக்கு தான் அதுதான் விடை நீங்கள் கேட்குற கேள்விக்கு. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? நான் எப்படி பார்த்தா இந்த அண்ணன் திரும்ப சொன்ன போதில் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த விசாரணை நீதிமன்றம். ஒருவேளை இல்லை என்றால் நம்ம தரப்பிலிருந்து ப்ரோட்டஸ்ட் பெட்டிஷன் அந்த மாதிரி ஒன்று ஃபைல் பண்ணலாம், சிபிஐ விசாரணை கேட்கலாம். ஸோ அது போகிற போக்கில் இருந்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு நமக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு தான். ஆனால் இந்த சமூக நீதி போராட்டத்தில் தலித் மக்கள் சந்தித்த பல பின்னடைவுகளில் இது ஒன்று கூடுதலாக ஒன்று சேர்ந்துக்கிச்சே ஒழிய இது ஒன்று புது பின்னடைவு கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.